என்னோட கிளைண்ட் ஒரு பிசினஸ் மேன், வைஃப் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சரர். என்னைக்கு மாதிரி காலையில் ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்ப ரெடி ஆனாரு. வண்டி ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு கிடினஸ் வந்துச்சு. அந்த கிடினஸ் குறையவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு. அவரோட 2 வீலர் எடுத்தவர் இமீடியட்டா 2 வீலர் ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சாலும் அந்த கிடினஸ் குறையவே இல்லை. காலேஜில் இருக்கிற ஒய்ஃபுக்கு இப்ப கூப்பிட முடியாது, ஏன்னா அவங்க கிளாஸ்ல இருப்பாங்க. பக்கத்துல இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்க ஆட்டோக்காரரை கூப்பிட்டு என்னோட ப்ராப்ளத்தை சொல்லி அவர் மெதுவா இறங்கி நடந்து ஆட்டோல ஏறி பக்கத்துல இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் என்ட்ரான உடனே திடீர்னு படபடப்பு ஜாஸ்தியாச்சு, பட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. டாக்டர் இமீடியட்டா அவங்களை ரிசீவ் பண்ணி இசிஜி பண்ணும்போது ஒரு மேசிவ் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை இமீடியட்டா ஆட்டோக்காரர் அவரோட ஒய்ஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவருக்கு இருக்கிற பிரச்சனையை டாக்டர் அவங்க ஒய்ஃபுக்கு ஓவரலா கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு ஆஞ்சியோகிராமும் பண்ணிட்டாங்க. ஆஞ்சியோகிராம் பண்றப்ப தான் தெரிஞ்சது அவருக்கு 2 பிளாக் இருந்தது. இந்த 2 பிளாக்குக்கும் ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டென்ட் ப்ரொசீஜர்ஸும் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் சமயத்துல அவர்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சு, டெபிட் கார்டு இருந்துச்சு. பட் இந்த 2 கார்டை விட முக்கியமா அவர்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இருந்தது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்ததுனால அந்த எக்ஸ்பென்சஸ் அவங்க கிரெடிட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இமீடியட்டா சப்போர்ட்டும் பண்ணாங்க. அவரோட லைஃப் சேவ் பண்றதுக்கும் இந்த கார்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒருவேளை அவங்க பணம் ரெடி பண்ணி தான் கட்டணும்ன்ற சூழ்நிலை இந்த இடத்துல இருந்தது அப்படின்னீங்கன்னா அவரோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னா உங்களையும் உங்க ஃபேமிலியும் மெடிக்கலி இன்சூர் பண்ணிக்கோங்க. அது சரியான நேரத்தில் உங்களோட லைஃபை சேவ் பண்றதுக்கு உதவும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.